பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன், மூலிகை மகேந்திரன் 2 விதமாக அழைப்பார்கள். மழை நீரில் விளைந்த ஓரிதழ் தாமரை. இப்போ இது பார்த்தோம்னா சுத்தம் பண்ணது, சுற்றி செஞ்சது. இது 12 மணிலேருந்து சுற்றி செஞ்சுங்கிறோம். இவ்வளோ தான் சுற்றி செய்ய முடிஞ்சது. புரியுங்களா? இது சுற்றி செய்து தாங்க ரொம்ப சிரமம். புரியுங்களா? அடுத்து இப்போ இது பார்த்தோம்னா சுற்றி செய்யாது. குப்பை, கோலம், குச்சி, இது அதுன்னு எல்லாம் இதில் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இது பார்த்தோம்னா இது பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள். இதில் வந்து இதை வந்து பிரித்து எடுக்கணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ குப்பை கோலம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த குப்பை கோலத்தை வந்து பிரித்து எடுத்து பெருக்கி பையில் போட்டு வச்சுக்கிறோம். இது வந்து இப்போது இது மாதிரி எட்டுன்னு வந்து இது சுற்றி செய்கிறது தான் ரொம்ப. இது பாருங்கள், எல்லா தழை கிழ பில்லு கில்லு எல்லாம் இருக்கும். இதில் வந்து இதெல்லாம் பிரித்து எடுக்கணும். இது வந்து ரொம்ப இது சுற்றி செய்யாமல் இருக்குது, மீந்துடுச்சு. இதனால் காலையில் சுத்தம் பண்ணுவோம். இது சுற்றி செஞ்சிட்டோம். இது சுற்றி செஞ்சிட்டோம். இது வந்து இது காலையில் நாளைக்கு அழைச்சி போட்டு அதை வந்து 3 நாளில் இது வந்து காஞ்சிடும். இது மழை நீரில் விளைந்தது. முக்கியமாக முடிந்த அளவுக்கு மழை நீரில் விளைந்த உணவை நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இல்லாத போது பயிர் வைக்கிறத சாப்பிடுங்க. இதை வந்து அரைச்சி இது மாதிரி பவுட்ரு ஆக்கி கொடுப்பேன். இது வந்து 100 கிராம் பாக்கெட்டு. இது வந்து என்னென்னா ஆண்மை பலத்தை வந்து பெருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். புரியுங்களா? நம்பர் 1 வந்து சூடான பாலில் சாப்பிட்ணும். பால் செட் ஆகலைன்னா 2வது சுட தண்ணியில் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பச்சை தண்ணியில் சாப்பிட்லாம். ஆனால் சுட தண்ணியில் நல்லா ரிசல்ட்டு, இது பாலில் நல்லா ரிசல்ட் இருக்கும். சுட தண்ணியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பச்சை தண்ணியில் இன்னும் கம்மியாக இருக்கும். இது வந்து ரிசல்ட்டு. இது மாதிரி குழந்தை பிறப்புக்கு உதவி செய்யும். ஆணுக்கு உயிரணுக்களை வந்து பெருக்கும். தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பு இருக்கும். ஆணுக்கு விந்து, பெண்ணுக்கு நாதம், கெட்டித்தன்மை வரும். இதுபோல் பல செயல்கள் செய்யும். உயிரணுக்கெல்லாம் பெருகி ஆயுள் காலத்தை கூட்டும். உடம்புல பலம் இருக்கும். இது வந்து இவ்வளோ செயல்களை இது செய்யும். ஆனால் முடிந்த அளவுக்கு மழைநீர் உணவுகளை சாப்பிடுங்கள். இல்லாத போது பயிர் வைக்கிறத சாப்பிடுங்க. இது வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. 8939238922. மூலிகை மகேந்திரன். நன்றி, மகிழ்ச்சி. சுத்தி செய்தது மழைநீர் ஓரிதழ் தாமரை.